குட்டி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தைங்க சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் வரைஞ்சிக்கிட்டு கழுத்தை வரையக்கூடாது, ஸ்லீவை மட்டும் வரைஞ்சிட்டு அதை பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடக்கூடாது, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இது முக்கியம். ஒரு 4 இன்ச்சுக்கு நீளமான துணி எடுத்திருக்கேன், நெட்டையாக மடித்து போட்டு நூல் திருப்புற ஊசியை வச்சு திருப்பிக்கோங்க. ஆனால் நீங்கள் 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க, 4 இன்ச்சு தான் இருந்தது. முக்கியம் சொன்னல, அதை அளந்துட்டு அதை அப்படியே ரெட்டையாக எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க. வச்சுக்கோங்க. இந்த அளவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இதில் நம்ம கட் பண்ணிக்கணும். அங்கிட்டும் இங்கிட்டும் சாக்லேட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம ரெடி பண்ணியிருந்த சாக்லேட் மாதிரி இதை தச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் தச்சுக்கோங்க. திருப்பி விட்டிங்கன்னா அந்த டிசைன் அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசம் மாறிடக்கூடாது. வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரே மாதிரி வசம் வச்சு நீங்கள் தச்சிங்கன்னா தான் நீட்டாக அழகாக வரும். எப்பயும் போல் நம்ம தச்சிட்டு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி